வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம்னு சொல்லி இடி போன வருஷம் ஜூன் 14 அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்காரு. இதுல அவர் ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடினார். இங்கெல்லாம் கிடைக்கலன்னு உச்ச நீதிமன்றத்தை ஏப்ரல் மாசமே அவர் மனு போட்டாரு. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஈடிக்கு கையில இருக்குது. அவங்க சில நாட்கள் வராங்க, சில நாள் அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வர்றதே இல்லை. இதுக்காக தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு கடைசியில் 22 பழையபடி வந்தது. அன்னைக்கு வருவார்னு பார்த்தா அவர் வரல. ஸோ இவங்க தரப்பு செந்தில் பாலாஜி தரப்பு அன்னைக்கு ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்காக 24க்கு தள்ளி வச்சாங்க. 24ல இருந்து பிறகு நேற்று இன்னைக்கு தள்ளி வச்சாரு. திடீர்னு இன்னைக்கு வழக்கு 5ஆம் தேதிக்கு போயிடுச்சு. என்ன இப்படி ஒரு 4 மாசமா போராடிக்கிட்டு இருக்காரு ஜாமீனுக்காக. இல்ல அதுல ஜாமீன் கொடுக்கல அது வேற. பட் ஜாமீன் கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு கூட அமலாக்கத்துறை வர மாட்டேங்குது கேஸ்ல. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இடி கேஸ், அதாவது பணப்பரிமாற்ற வழக்கு அப்படின்னு சொன்னதுல அந்த புதிய வழக்கு அது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல என்னன்னா அமலாக்கத்துறையுடைய கன்சர்ன் இல்லாம நீங்க ஜாமீன் கொடுக்கவே முடியாது. நீங்க அவங்க அப்பியர் ஆகி இவருக்கு கொடுக்கலன்னு சொல்லணும். பட் அவங்க அப்பியர் ஆகியே ஆகணும், கட்டாயமா இருக்கணும். அதனாலதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை என்னன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. காரணம் ஒவ்வொரு முறையும் வர்றப்ப என்ன சொல்றாங்கன்னா இடி எங்களுக்கு நீட்டு கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பல வழக்குகளை அப்படி காரணம் சொல்லி இப்படி ஓடிச்சு. இந்த நேத்து நடந்ததை நம்ம பேசி அரசாரமான கேள்வி. அதுல என்ன சொல்றாங்க அதுலன்னா ஆக்சுவலா இந்த வழக்கு அவரு அதிமுக திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு பெருசாச்சு. இந்த வழக்குல சிசிபி சென்னை சிசிபி இருக்குல்ல, அது என்ன லஞ்ச ஒழிப்பு இல்ல, சிசிபி மாநகர குற்றப்பிரிவு, சென்னை மாநகர குற்றப்பிரிவு தான் இந்த வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு வந்தாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அரவாக்குறிச்சியில திமுக சார்பில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்போதான் அதுக்கப்புறம் இந்த வழக்கு ரொம்ப ஸ்பீடு ஆயிடுது. காரணம் என்னன்னா இனிமேல் விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ 2020 பிப்ரவரி மாசம் போல என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்குக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வீடு, அவர் மந்தவெளி வீடு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரப்பட்டி கரூர் வீடு, அந்த வீடு அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் ரைடு பண்றாங்க. ரைடு பண்றப்போ நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல, அதாவது மந்தவெளி வீட்டுல ஒரு பென்டிரைவ் எடுக்கிறாங்க. யாரு? சிசிபி. அந்த பென்டிரைவ்ல முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சிசிபி இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜியை எஃப்ஐஆர் போடுறாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பேரே இல்லை அதுல. காரணம் என்னன்னா எந்த ஆதாரமும் இல்லை, நீங்க கொண்டாட முடியாதுல்ல. பட் இதுல என்ன சொன்னாங்கன்னா ஒரு பென்டிரைவ் கிடைச்சது. அந்த பென்டிரைவ்ல நீங்க யார் யாரு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம், இப்போ என்ன பணம் கொடுக்க போறோங்க, பணம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பென்டிரைவ்ல இருந்துச்சு அப்படின்னு சிசிபி சொல்லுது. இது இந்த வழக்கை தான் அமலாக்கத்துறை இடி கையில் எடுக்குது. ஏன்னா இது பணப்பரிமாற்ற வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாந்து இது பண்ணாங்க. இதுதான் நேற்று அவர் ஜட்ஜி என்ன கேட்கிறாரு, நேற்று சுப்ரீம் கோர்ட்ல இந்த பென்டிரைவ் சிசிபி ரைடுல கிடைத்த பென்டிரைவ்ல உங்கள்கிட்ட எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் நேற்று கேட்டார். அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த பென்டிரைவ்ல உள்ள டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டோம். ரைட்டு, ஒரு ஆவணம் சொல்றாங்க. சரி, அந்த ஆவணங்கள்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஆவணமும் நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாரு. நேற்று அதான் கேட்டார் அவர். யாருக்கு? ஈடியால பதில் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா சிசிபியில உள்ள சில டாக்குமெண்ட்டுக்கு அடிப்படையில் அந்த கேஸை எடுத்து அவங்க அப்படியே போகும்போது அரசியல் வழக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதனால இதை பெருசாக்குனாங்க அவங்க. நேற்று அவர் ஒரு கிடுக்கப்படி பிடிச்சாரு. என்ன கேட்டாருன்னா அந்த பென்டிரைவ்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஆவணங்கள் அதுல இருக்கா, டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு அவர். அவங்களால பதில் இல்லை, நாங்க கேட்டு சொல்றோம் அப்படின்னு தடுமாறினோடனே அவர் முடிவு பண்ணாரு, சரி இந்த வழக்கு நாளைக்காவது நீங்க இதுக்கான ஆதாரத்தோட அவரு இன்னொரு வார்த்தை சொன்னாரு. இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு கூட ஒரு சிம்பிளான ஆன்சர் உங்களுக்கு முடியலையே, சாமானியனுடைய கேள்வி உங்களுக்கு எந்த பதிலும் இல்லையே அப்படின்ட்டு அவர் சொன்னதை பார்த்தா இடி இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு ஓடி இருக்கணும். இல்ல நல்லவங்களா இருந்தா அதுதான் செஞ்சிருக்கணும். அதாவது நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு இந்த வழக்கு செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாதுன்னு அவர் சொல்லாம சொல்லிட்டாரு.
இந்த வழக்குல ஒரு சிம்பிள் கொஸ்டின், இதுக்கு கூட உங்ககிட்ட ஆன்சர் இல்ல அப்படின்னா இந்த வழக்குல என்னங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல. அது நீங்க ஏன் பண்ணிருக்கீங்கிறத அவரு சொல்லாம சொல்லிவிட்டாரு. இல்ல உண்மை இதுல இந்த செந்தில் பாலாஜி தரப்புல ஆரம்பத்துல இருந்து இந்த வழக்குல நீங்க சென்னை முதன்மை நீதிமன்றம் இருக்குல்ல, இதுல அள்ளி தரப்புல நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ல திருத்தம் இருக்கு, நீங்க அதனால இதை நாங்க சொன்னதை கேட்டுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இல்ல டாக்குமெண்ட்ல திருத்தம் இல்லன்னு இடி ஒவ்வொரு முறையும் பென் டிரைவை இவங்க கைப்பற்றி அதுல இவங்களுக்கு வேண்டிய இடி சேர்ந்து. ஆமா, அவர் என்ன சொல்றாங்க, நம்ம தரப்பு என்ன சொல்றாங்க, பென் டிரைவ் கைப்பற்றி இருக்கலாம் இல்லன்னு சொல்லல, அந்த பென் டிரைவ்ல என்ன இருந்துச்சுங்கிறத நீங்க சொல்லணும் எங்களுக்கு. பட் நம்ம என்ன சொல்றோம், பென் டிரைவ் மிக சாதாரணமான பென் டிரைவா தான் உங்கள்கிட்ட கிடைச்சது, அதுல சில டிரான்சாக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்க அதுல நீங்களே ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பொதுவாகவே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பெரிய லெவல்ல இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பென் டிரைவ்ல ஒரு டாக்குமெண்ட், இப்ப நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் நான் அந்த பென் டிரைவ்ல எடுக்கிறேன், ஒரு 2 நாள் கழிச்சு என் கம்ப்யூட்டர்ல இருந்தும் அதே பென் டிரைவ்ல சில டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். இப்ப நீங்க ரெண்டுமே உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இந்த பென் டிரைவ்ல தான் வந்திருக்கு அப்படின்னு இப்போ ஒரு 3வது ஆள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நாங்க எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு தடயவியல் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ஃபாரன்சிக் இருக்குல்ல, ஃபாரன்சிக்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் எந்த டேட்டு எந்த நிமிஷம் அதுல இருந்துச்சு, இதை நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்கனாலோ வேற ஒரு இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அவங்கள்ட்ட டாக்குமெண்டா மாட்டிக்கிச்சு சிசிபி. அன்னைக்கே சிசிபியை நம்பி இன்னைக்கு இடி போய் இன்னைக்கு தர்மசங்கத்துல மாட்டிருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே இடி ஒரு பொறியில சிக்கிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆமா, இடி மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே இடி அப்பியர் துர்ஷத் மேத்தா இன்னைக்கு அப்பியர் ஆயிருந்தாருன்னா முகத்திரை கிழிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா என்னமோ ஒரு காரணத்தை சொல்லி இப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு போயிட்டாங்க வழக்கு தள்ளி. ஆமாமா, அதனால செந்தில் பாலாஜி தரப்பு ஆரம்பத்துல இருந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, டாக்குமெண்ட்ல பென் டிரைவ்ல சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு மேலே போட்டது தவறுங்கிறத அதாவது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த வச்சே தள்ளி வச்சுக்கிட்டு ஜாமீன் கூட கிடைக்காம கொடுக்காம அப்படி ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த வழக்கு ஆவணங்கள் இருந்ததுன்னா அவங்க ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி வழக்கு ட்ரையலுக்கு கொண்டு வரலாம், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. ஜாமீன் இன்னும் சொல்லியிருக்கலாம், வழக்கு ட்ரையலுக்கு வரட்டும், வந்ததுன்னா குற்றம் உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்ல. அப்பியர் ஆகாமலே தண்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு உடனே இவங்க அப்பியர் ஆகவும் மாட்டுக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஈடி இப்படிதான் இந்தியா முழுக்க போட்ட வழக்குல ஒரு 2% தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, மத்த எல்லாம் போய் விளக்குங்க. இந்த கேஸ்ல ஜாமீனே கிடையாதுன்னு ஒரு பெரிய ஒரு வரியை வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இதே பெரிய தண்டனை உங்களுக்கு செய்யாத குற்றத்துக்கு 1 வருஷம் ஒரு சிறையில இருக்காங்க, செய்யாத குற்றத்துக்கு 2 மாசம் ஆகும். ஜூன் 14 ஆயிடுச்சு, இப்ப ஜூலை 14 தாண்டுது. ஆமா, நீங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்துடுறீங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 மாசம் ஜாமீனே இல்லாம போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த வழக்குல ஜூலை 5ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதிங்கிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பா அப்பியர் ஆக வேண்டிய கட்டாயத்துல இடி இருக்கு. இடி கண்டிப்பா பெரிய லெவல்ல மூக்குடைய போகுது இதுல எங்க உச்ச நீதிமன்றத்துல. ஏன்னா நீதிபதிகளுக்கு இதுல தெளிவா தெரியுது, சில விஷயங்கள் தெரியுது. அதனால அவங்க ஒரு புடி முடிக்கிறதுக்கு அவங்க தெளிவா காத்துட்டு இருக்கிறாங்க. பாப்போம் இடி தப்பிக்குதா மாட்டுதாங்கிறத நம்ம பார்க்கதான். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.